நியாயமான முறையில் படைத்த இறைவனுக்கு மாறில்லாமல் உங்களோட உண்மையான மனசாட்சியோட நான் இப்போ கேட்குற கேள்விகளுக்கு பதிலை சொல்லுங்கள். சரி, அநியாயமாக தயவு செய்து பேச வேண்டாம். நீங்கள் இதில் ஒரு பக்க சார்பாக இருந்தோ அல்லது என்னை தாக்கணும் நீங்கள் நினச்சிங்களா இருந்தால் நிச்சயமாக என்னுடைய இந்த மன வருத்தம் எனக்கு நடந்த இந்த அநீதி கட்டாயமாக உங்களுடைய குடும்பத்தையும் சாரும் உங்களையும் சாரும் அப்படின்றது எந்த விதமானதும் இல்லை. அதனால் நேரடியாக சொல்லுங்கள். இதை விமர்சனம் செய்யாமல் நான் சொல்கிறது தெளிவாக நினைவில் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னென்னு சொன்னால், கடந்த காலம் நான் லஞ்சம் வாங்கினேன், நான் இப்படி ஏமாத்தினேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எல்லாருமே என்ன செய்திருந்தீங்க, ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தீங்க. நானும் பல தடவைகள் அதை சொல்லியும் யாருமே ஏற்றுக்கொள்ளலை. அப்படி இருந்த கட்டத்தில் நான் லஞ்சம் வாங்கியதுக்கான ஆதாரத்தை இதுவரைக்கும் யாராலையும் ஒரு ஃபோன் ரெக்கார்டிங் கூட என்ன செய்ய முடியலை, வெளியிட முடியாமல் இருக்குது. ஏனெண்டா அதுதான் உண்மை, நான் எதுவுமே வாங்கலைன்றது உண்மை. கடைசியாக இந்த பெண்ணுடைய விஷயத்தில் நாங்கள் சில தீர்மானங்கள் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த பெண்ணை பயன்படுத்தி வேறு விதமாக என்ன செய்திருந்தாங்க, சிலர் பல வீடியோக்களை பதிவிட்டிருந்தாங்க, பல போஸ்ட்டுகளை செய்திருந்தாங்க. இதில் பலவிதமாக என்ன தாக்கியிருந்தாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன தாக்குறது நான் பெருசாக நினைக்கல. ஆனால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை இன்னும் இருந்ததை விட இன்னும் கீழ்மட்டத்தை கொண்டு போனதுன்றது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். இருந்தாலும் இப்போ இந்த காசு விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த பெண் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தா என்னென்னு சொன்னால், அந்த எனக்கு நீதி வாங்கித்தாரன்னு கூட்டிகிட்டு போனவர் பண உதவி செய்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி ஒன்று கேட்டாராம் அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்னதை நீங்கள் கேட்டீங்க தானே, அப்படி கேட்டீங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இப்போது இந்த காசு க்ளோரிக்கு வந்திருக்குது. இது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த காசை கொடுக்கணும்னு சொல்லி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு இந்த காசை கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியதாகவும், அந்த காசை நான் கொடுக்கறதுக்கு இந்த காய் நகர்த்தி கொண்டு இருக்கும் பொழுது 1500 ரூபா ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை போட்டு செய்ததாகவும் ஒரு கவலையை தெரிவித்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்றை கண்டேன். இப்போ எனக்கு எழுகிற சந்தேகம் வேற ஒன்றும் இல்லை. என்னன்னு சொன்னால், இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த காசை கொடுக்கணுன்ற ஒரு முடிவில் இருந்துச்சு. அப்போது ஏன் ரகசியமாக வீடியோ கேட்கணும்? யோசிச்சு பாருங்க. அப்போ ஏன் ரகசியமாக வீடியோ கேட்கணும்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் கொடுத்துருக்கலாம் தானே. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் அவரே ஒரு வீடியோ எடுத்து பப்ளிக்காகவே க்ளோரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, இந்த இருக்க காசு கொடுத்துட்டேன். அப்படி இல்லை, க்ளோரி போனதுக்கு பின்னால் இந்த காசு இன்னார் இப்படி அனுப்பியிருந்தாங்க, நாங்கள் அவங்களுக்கு திரும்ப கொடுக்குறோம்னு சொல்லி அதை கொடுத்துருக்கலாம். இப்போ தன்னை நியாயப்படுத்தி கொள்கிற மாதிரி இவர் செய்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இல்லையா? ஏன்னு சொன்னால், இந்த வீடியோவில் போட்டிருந்த ஆடை இருக்குது தானே, அந்த ஆடை கூட இல்லாமல் உடுக்கிறதுக்கு அணிகிறதுக்கு ஆடைகள் கூட இல்லாமல் இருந்த கட்டத்தில் ஒரு உடுப்பை வாங்கி கொடுத்துருக்கலாமே அந்த காசில். சரி, மனிதனுக்கு எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் போதாதுன்னு சொல்லுவான். ஆனால் உண்றதுக்கு சாப்பாடு, பசியில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் போதும்னு சொல்லுவான். வயிறு நிறைஞ்சா அது மட்டும்தான் போதும்னு சொல்கிற விஷயம், மற்ற எதுவுமே போதாதுன்னு சொல்லுவான் மனிதன். அப்படியேப்பட்ட சந்தர்ப்பத்தில் எனக்கு நான் பசியில் இருந்தேன், தங்குறதுக்கு இடமில்லாமல் இருந்தேன்னு சொன்னேன். தங்குறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து அவருக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாலே அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வா. ஆரம்ப காலத்தில் நபி அவங்களுடைய காலத்தில் கூட அப்படி தான் நடந்துச்சு. எதிரிகளை கூட அவங்க சரியாக பண்பை பார்த்து கொண்டதுனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல வரலாறுகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். சரி, இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால், ரூபசிங்க என்டர்பிரைசஸ் அப்படின்ற இடத்துல இங்கே பாருங்கள், பரதமுத்து க்ளோரின்ற அவட ஃபோனை கொண்டு போய் ஈடு வச்சிருக்கிறா, விளங்கிட்டா, அவட நகையை கொண்டு போய் ஈடு வச்சிருக்கிறா. இப்படி நகையை ஈடு வச்சு ஃபோனை ஈடு வச்சு தான் அவள் இந்த ஊருக்கே வந்திருக்கிறா. இப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிறகும் கையில் இருந்த தொலைபேசியை விற்கிறதுக்காக வேண்டி போன சந்தர்ப்பத்தில் தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்குது. அப்போ இவ்வளவு நஷ்டத்தை இழந்துட்டு வந்த இந்த பெண்ணுக்கு அந்த காசை சும்மாவே கொடுத்துருக்கலாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறதா இருந்தால் ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்து மனிதம் என்ற எண்ணத்தோட உதவி செய்யணும். அதுதான் உண்மையான உதவி, விளங்கிட்டா. எங்கேயுமே இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யணுன்றது இல்லை. இப்போ நானும் ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பல இடங்களுக்கு போயிட்டு ஜாதி மதம் பார்க்காமலே தான் அந்த வேலையை செய்திருக்கிறேன். அப்படித்தான் உதவி செய்கிறது. ஆனால் இதை பார்க்கும்போது ஒரு பக்கமாக இழுக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்றதுக்காக தான் இந்த விஷயம். அடுத்தது தமிழ் சத்தம், இந்த ஜெர்மனியிலேருந்து காசு வாங்கின விஷயம், அந்த விஷயங்களை சொல்கிறீங்க. நான் உண்மையாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அது யூடியூப் எங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த விஷயம். என்ன யூடியூப்பில் அவர் வேலைக்கு எடுத்தார், நான் அவருக்கு வேலை செய்து கொடுத்தேன். சில சந்தர்ப்பங்கள் எனக்கு காசு தந்தார், அந்த காசுக்கு நான் அவருக்கு வேலை செய்து கொடுத்துருக்கிறேன். பிறகு எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் அதாவது சாமத்திய கல்யாண வீட்டுக்கு 100 பவுண்ட்ஸ், அதுக்கு பிறகு யூடியூப்பில் அவர் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறதுக்கு 2 வீடியோ செய்திருக்கிறேன், அதுக்கு 100 பவுண்ட்ஸ் 150 பவுண்ட்ஸ் அனுப்பியிருந்தார். அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன்னு சொன்னால், அவரோட வெப்சைட் சம்மந்தமாக ப்ரொமோட் பண்ண வீடியோக்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 4 வீடியோக்கள் நான் என்ன செய்திருக்கேன், அவர் போட்டு கொடுத்துருக்கிறேன். அதுக்குரிய சம்பளத்தை அவர் தந்திருக்கிறாரு. என்னுடைய பெருந்தன்மை என்ன தெரியுமா, நீங்கள் எனக்கு சம்பளமாக அனுப்பின காசில் நான் மைக் வாங்கியிருக்கேன்னு காட்டினேன். அது இந்த மைக் இல்லை, இந்த மைக் 1,50,000.
அந்த 100 பவுண்ட்ஸ்ன்றது அவர் அனுப்பின காலத்தில் 5 வருஷத்துக்கு முன்னால், இப்போ கிட்டத்தட்ட 6-7 வருஷம் இருக்கும், அந்த வருஷத்துக்கு முன்னால் அனுப்பின காசு 20,000 ரூபா தான். அதில் வந்துட்டு என்ன செய்ய முடியாது, இப்போ நான் வச்சிருக்கிற மைக்கு கிட்டையும் வாங்க இயலாது. விளங்கிட்டா? கணக்கே தெரியாதவங்கெல்லாம் போஸ்ட் போட்டு கொண்டிருக்கிறாங்க. பிறகு அந்த தமிழ் ஐடியான்னு சொல்லப்படக்கூடியவர் வந்துட்டு என் லைவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு தெளிவாக விளக்கப்படுத்துறதுக்கு பின்னால் என் லைவில் இருந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அவருடைய மத சகோதரர்களே அவருக்கு ஏசி அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் கணக்கெடுக்காங்க தமிழ் சத்தம், உங்களோட வேலையை நீங்கள் செய்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் அதுக்கு பிறகு வரல, அதுக்கு பிறகு அதை பேசவே இல்லை. இடையில இருந்தவங்க தான் இது செய்கிறாங்க. இது அவருக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம். அவர் வந்துட்டு ஒரு ஆத்திரத்தில் அதை கதைச்சிட்டார், வீடியோன்னு போட்டார். விளையாட்டு ஒரு மனுஷன் டக்குன்னு வளரும்போது, இப்போ கல்குடாக்குள்ள தமிழ் சத்தம் வளரும்போது இப்போ கொதிச்சிட்டு இருக்கிறாங்களே, இதே மாதிரி ஒரு கேஸ் தானே அது, வேற ஒரு விஷயமே இல்லை. விளையாட்டா நான் பப்ளிக்காகவே சொல்லுவேன், அவர்கிட்ட ஆதாரமும் இல்லை, அவர் பொய் சொல்கிறார். விளையாட்டா அதான் உண்மை. சரி, இதை நான் ரிப்ளை பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், எந்த மனசாட்சிப்படி நீங்கள் சொல்கிற இந்த ஜெர்மன்காரனாக இருந்தாலும், இந்த குளோரியா இருந்தாலும், மற்றவங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், நான் லஞ்சம் வாங்கியோ களவெடுத்தோ பொய் சொல்லியோ இதில் நான் துரோகம் செய்திருந்தால் நான் நாயை விட கேவலமாக புழுத்து நான் சாகுவேன். விளையாட்டா என்ன கேவலமாக தான் என்ன செய்வாங்க, சவல் அள்ளிட்டு போகிற அளவுக்கு தான் நான் செத்து போவேன். அந்த அளவுக்கு நாசமாக நான் சாகுவேன். சரியா? நான் உண்மையை சொல்கிறேன்னா, என் சாபங்களை ஏற்றுக்கொள்ள நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் பார்க்குறது. விளங்கிட்டா? அதே மாதிரி என்னுடைய குடும்பத்திலேருந்து எல்லாருக்குமே இந்த சாபம் வந்து இறங்கட்டும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நான் இதில் நியாயமாக இருந்தால் இந்த சாபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்கள் பாவம். அதனால் உங்களுக்கு ஒன்றும் வரக்கூடாது. நீங்கள் நல்லா இருங்க. இறைவன் பெரியவன். போதும்.